அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் ஹஜ் என்கின்ற 22வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 57 வசனங்களின் விளக்கங்களை பார்த்துள்ளோம். கடைசியாக நாம் பார்த்தவை 58, 59 ஆகிய வசனங்களின் பின்னணியை நாம் பார்த்துவிட்டோம். என்ன காரணத்துக்காக இந்த வசனங்கள் இறக்கியுள்ளப்பட்டன என்று. உஸ்மான் பின் மதுஊன், அபு சலமா ஆகிய 2 நபி தோழர்களும் போர்க்களத்தில் அவர்கள் ஷஹீதாகவில்லை, படுக்கையில் அவர்கள் இறந்தார்கள். இப்போ படுக்கையிலே இறந்தவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு இணையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் இந்த இருவருடைய இறப்பும் இழப்புகளாக ஆகிவிட்டன. இவர்கள் ஷஹீதாகியிருந்தால் நன்றாக இருக்கும் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனங்களை இறக்கியுள்ளான். இப்போது அந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். இப்படி பேசிக் கொண்டிருந்த போது இறைவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். வல்லதீன ஹாஜரு ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வின் பாதையில் தியாக பயணம் மேற்கொண்டு விட்டார்களோ, அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு வந்து விட்டார்கள். மக்காவில் சொத்துக்கள் இருந்தன, சொந்த பந்தங்கள் இருந்தன, அது சொந்த ஊர். அவை அனைத்தையும் விட்டுவிட்டு உணர்வுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு மதீனாவுக்கு வந்து அகதிகளாக வந்து சேருகிறார்கள். பின்னர் அவர்கள் சும்ம குதிலு அவு மாத்து, பின்னர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள் எதிரிகளால், அல்லது இயல்பான ஒரு மரணத்தை அடைகிறார்கள். கொல்லப்படாமல் படுக்கையில் படுத்த நிலையில் மரணம் அடைகின்றார்கள் என்றால் லயர்ஸுகன்னஹுமுல்லாஹு ரிஸ்கன் ஹஸனா, அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய வாழ்வாதாரத்தை வழங்குவான், அழகிய வாய்ப்பு வசதிகளை அவன் மறுமையில் வழங்குவான். வ இன்னல்லாஹ லஹுவ கைருர் ராஸிகீன், ஏனென்றால் நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் அழகிய முறையில் மனிதர்களுக்கு ரிஸ்கை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறுகிறார். அதாவது நான் கடந்த வாரமே சொல்லி காட்டினேன், மரணங்கள், நபித்தோழர்களின் மரணங்கள் 3 வகையாக இருந்தன. ஹிஜ்ரத்து செய்து வந்தவர்களின் மரணங்கள், ஒன்று அவர்கள் எந்த கொள்கைக்காக தியாக பயணத்தை மேற்கொண்டார்களோ அந்த கொள்கையை நிலைநாட்டுகின்ற முயற்சியில் போர்க்களத்தில் காயங்கள் ஏற்பட்டு இறந்தார்கள், கொல்லப்பட்டு. இன்னொருவர் போர்க்களத்தில் காயம் ஏற்பட்டு உயிர் பிழைத்து வந்து அந்த காயத்தாலேயே ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு வாரங்கள், ஓரிரு வாரங்கள் அல்லது 1 மாதம் 2 மாதங்கள் கழித்து படுக்கையில் இறந்தார்கள். இன்னும் சிலர் போர்க்களத்துக்கு போனார்கள், அவர்களுக்கு காயமும் ஏற்படவில்லை அல்லது காயம் ஏற்பட்டு ஆறிப்போச்சு. பின்னர் அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நோயினால் தாக்கப்பட்டு பெட்டில் படுக்கையில் இருந்து இறந்து போகிறார்கள். இப்படி 3 வகையான மரணங்கள் இருக்கின்றன. இந்த 3 வகையான மரணங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தில் சமப்படுத்துகிறான். 3 ஒன்றுதான் என்று கூறுகிறார். பாருங்கள், யார் கொல்லப்பட்டு இறந்தாலோ அல்லது இயல்பாக இறந்து போனாலோ தும்ம குதிலு அவு மாத்து லயர்ஸுகன்னஹுமுல்லாஹு ரிஸ்கன் ஹஸனா, இவர்கள் அனைவருக்குமே எல்லாம் வல்ல இறைவன் அழகிய ரிஸ்கை வழங்கப் போகிறான். வ இன்னல்லாஹ லஹுவ கைருர் ராஸிகீன், ஏனென்றால் இறைவன் அழகிய முறையில் ரிஸ்கை தரக்கூடியவன், சிறந்த முறையில் தரக்கூடியவன், இப்படி பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டான் என்று. மேலும் லயுதுகிலன்னஹும் முதுகலை யர்தௌனஹு, அவர்கள் எந்த இடத்துக்கு போவதை அவர்கள் விரும்புவார்களோ அந்த இடத்துக்கு அவர்களை போக வைப்பான். வ இன்னல்லாஹ லஅலீமுன் ஹலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன் என்று கூறுகிறார். இப்போ பல்வேறு ஹதீசுகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு இந்த வசனம் முரண்படுவதைப் போல நமக்கு தோன்றலாம். நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம், ஹதீதுகளில் என்ன வந்திருக்கிறது என்று கேட்டால்,
போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு அந்தஸ்து அதிகம், தரம், அவர்களுடைய தரம் உயர்ந்தது. இது பல்வேறு வசனங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. யார் இறைவனுடைய பாதையில் தங்களுடைய செல்வத்தையும் உயிரையும் தந்து போராடுகின்றார்களோ அவர்களும் போராடாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள். அஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன கைரு பரரி வல் முஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபضலல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அலல் காயிதீன தரஜா. இது வசனங்கள் பல வசனங்கள் இருக்கின்றன, நபிமொழிகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த வசனத்தில் ரெண்டும் ஈக்குவல் தான், இருவரும் சமம் தான் என்று இறைவன் கூறுகிறார். அப்போ அதற்கு சொல்லப்படுகின்ற விளக்கம் என்ன என்றால், ஒன்று, ஒருவர் போர்க்களத்தில் ஏற்பட்ட காயத்தால் போர்க்களத்திலேயே ஷஹீதாகி அங்கே இறந்து விட்டார், இல்லம் திரும்பவில்லை. ஷஹீதானவர்களுடைய உடல் எங்கே போர் நடந்ததோ அங்குதான் அடக்கம் செய்யப்படணும். உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் உஹது மலை அடிவாரத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதிலிருந்து 4 கிலோமீட்டர் தான் ஜன்னத்துல் பக்கி. 4 கிலோமீட்டர் அவங்கள தூக்கி கொண்டு வந்து ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் பண்ணுறது ஒன்றும் சிரமம் இல்லை. இருந்தாலும் எதற்கு உஹது மலை அடிவாரத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றால், ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்படணும். இது பத்ர் போரில் ஷஹீதானவங்க பத்ர் போர்க்களத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ போனாலும் உங்களுடைய மன்னரைகளை நீங்கள் பார்க்க முடியும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த விதி. ஏர்வாடியில், ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஷஹீத் அவர்கள் அந்த பகுதியினுடைய சுல்தானாக இருந்தவர்கள், ஆட்சியாளராக இருந்தவர்கள், பாண்டிய நாட்டினுடைய ஒரு பகுதியை ஆட்சி நடத்தியவர்கள். அவர்களுடைய தலைநகர் பெரியபட்டணம். பெரியபட்டணத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்படவில்லை. தலைநகர் பெரியபட்டணமாக இருந்தாலும் அடக்கம் செய்யப்பட்டிருப்பது ஏர்வாடியில். ஏனென்றால் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஏர்வாடியில் வைத்து கடற்கரையில் வச்சு தான் அந்த யுத்தம் நடக்குது. எனவே அவர்கள் ஷஹீதான அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்படி வரலாறு முழுக்க எங்கு பார்த்தாலும் இதுதான், இப்படித்தான் இருக்கும். இப்போ ஒரு மனிதர் போர்க்களத்தில் ஷஹீதாகி அங்கேயே அடக்கம் செய்யப்படுகிறார், இல்லம் திரும்பவில்லை. இன்னொருவர் போர்க்களத்தில் ஏற்பட்ட காயத்தால் ஷஹீதாகிறார், ஆனால் களத்தில் ஷஹீதாகவில்லை, வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, ட்ரீட்மெண்ட் வேலை செய்யலை, இறந்து போகிறார். இவரும் போர்க்களத்தில் கொல்லப்பட்டவரை போலத்தான். ஏனென்றால் காயம் அங்கு ஏற்பட்டது. ஆகையினால் அந்த வகையில் அபு சலமா அவர்கள் உஹது போரில் ஏற்பட்ட காயத்தால் வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கும் போது ஷஹீதானவர் என்று கருத வேண்டும். அவரும் இவரும் நன்மையில் ஒன்றானவர்கள். இன்னொருவர் இருக்கிறார், அவர் போர்க்களத்துக்கு போயிருப்பார், ஷஹீதாக வேண்டும் என்கிற ஆசை இருந்திருக்கும், ஆனால் அவர் ஷஹீதாயிருக்க மாட்டார். அதனால் ஏற்பட்ட காயத்திலையும் ஷஹீதாயிருக்க மாட்டார், களத்திலையும் ஷஹீதாயிருக்க மாட்டார். வீட்டுக்கு வந்து இயல்பாக மரணம் அடைந்திருப்பார். இவரும் ஒன்றுதான். எப்போ இவர் உளப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத் என்கிற உயிர் தியாகத்தை கேட்டார், யா அல்லாஹ் நானும் ஷஹீதாகணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அந்த வாய்ப்பை இறைவன் அவருக்கு வழங்கவில்லை. ஆசைப்பட்டதனால் அந்த நன்மையை அவர் அடைந்து கொள்கிறார். இதுதான் 3 இது. இப்போது இறைவன் சொல்வதை பாருங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய ரிசுக்கை தாராளமாக வழங்குவான். ஏனென்றால் அவன் அழகிய முறையில் ரிசுக்கு வழங்கக்கூடியவன் தானே. அழகிய முறையில் தானே, இதில் பாரபட்சம் அவன் காட்டுறது இல்லையா, நல்ல எண்ணத்தோடு தானே அவர் இருந்திருக்கிறார்னு ஷஹீதினுடைய அந்தஸ்தை அவன் கொடுத்து விடுகின்றான். பாருங்கள், அல்லாஹ் கூறுகின்றான், وَمَنْ يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ. அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்து ஒரு மனிதர் வருகின்றார், அவருக்கு இயல்பான மரணம் சம்பவிக்கிறது, அல்லாஹ் அவருக்கு அதற்குரிய கூலியை தந்து விடுகின்றார். ஹிஜ்ரத் செய்து வர்றார், மதீனாவை வந்தடையவில்லை, வழியிலே இறந்து போய்விட்டார், ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைச்சிரும். அதே மாதிரி தான் எண்ணம் முக்கியமானது. ஒரு நபிமொழியில அன்னை உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் என்கிற ஒரு பெண்மணி,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல என் சமுதாயத்து மக்கள் கடலில் சென்று ஒரு போரை நடத்துகிறார்கள். அதிலே சிலர் ஷஹீதாகிறார்கள் என்று கூறும்போது அருகில் இருந்த அன்னை உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் சொன்னார்கள், அவர்களில் ஒருத்தியாக நானும் இருக்க நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அவர்களில் ஒருத்தி தான் என்று. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி சொன்னாங்க. அப்பவும் அன்னை உம்மு ஹராம் அவர்களில் ஒருத்தியாக நானும் இருக்க துஆ செய்யுங்கள் என்றார்கள். இல்லை, அந்தி மினல் அவ்வலி, நீ முதல் கூட்டத்தை சார்ந்தவள் என்று சொல்லி 2 சம்பவம் நடக்கும், நீ முதல் கூட்டத்திலேயே ஷஹீதாகி விடுவாய் என்று கூறுகிறார்கள். ஆனால் அன்னை உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் அவர்கள் போர்க்களத்தில் வைத்து ஷஹீதாகவில்லை. மாறாக அவள் எப்படி ஷஹீதானார்கள் என்றால், அவர்கள் வாகனத்திலே இருந்து கீழே விழுந்து இறந்து போகிறார்கள். வாகனத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து போகிறார்கள். போர்க்களத்தில் எதிரியால் தாக்கப்பட்டு இறக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ முதல் அணியில் ஷஹீதானவர்களில் ஒருத்தியாக இருப்பாய் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் களத்துக்கு அந்த எண்ணத்தோடு சென்று மரணம் எப்படி நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, அவர் ஷஹீதினுடைய அந்தஸ்தை பெறுவார் என்பது நபிமொழிகளிலும் சொல்லப்பட்ட ஒரு விளக்கமாக இருக்கிறது. அதே போல அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகச்சிறந்த தாபிஈ, அவர்கள் கூறுகிறார்கள், ஃபதாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி கூறுகின்றார். அவருடைய காலத்தில் 2 மனிதர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போயிருக்கிறார்கள். ஒருவர் போர்க்களத்தில் அந்த காலத்தில் கவன் கட்டை என்று சொல்வார்கள், மரப்பலகையை வச்சு அதில் கல் வச்சு அப்படி கயத்தை கட்டி இழுப்பாங்க. அந்த கல் ஜம்ப் ஆகி எதிரிகள் மேலே போய் விழும். ஏவுகணை, அந்த காலத்து ஏவுகணை அதுதான். அந்த மாதிரி எதிரிகள் ஏவிய ஒரு ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் இறந்து போனார். இன்னொருவர் அங்கே இறந்து போனார். ஆனால் இந்த தாக்குதலுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. தாக்குதலில் அவர் இறக்கலை. 2 பேரையும் அடக்கம் செய்யும் போது மக்கள் எல்லாம் கூட்டமாக போய் எங்கே யாருடைய மண்ணறைக்கு அருகில் நின்றார்கள் என்றால், யார் ஏவுகணை தாக்குதலில் ஷஹீதானாரோ அவருடைய மண்ணறையிலேயே மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஃபதாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் இந்த சாதாரண ஒரு அந்த ஏவுகணை தாக்குதலில் இறக்காம இயல்பாக மரணமடைந்தவருடைய மண்ணறையின் அருகில் இருந்தார்கள். அப்போ அவரிடத்திலே கேட்கப்பட்டது, தரக்த ஷஹீத் வலம் தஜ்லிஸ் இந்தா, ஒரு ஷஹீதுக்கு அருகில் நீங்கள் இருக்காமல் இங்கே வந்து இருக்கின்றீர்களே என்று கேட்கப்பட்ட போது ஃபதாலத் இப்னு உபைத் அவர்கள் சொன்னார்கள், மா உபாலி மின் ஐயு ஹுஃப்ரதைஹிமா புஇஸ்து. இந்த 2 மண்ணறைகளில் ஷஹீதான ஒருவருடைய கபரு, இன்னொருவர் போர்க்களத்துக்கு வந்து இயல்பாக மரணமடைந்த ஒருவருடைய கபரு, இந்த 2 கபர்களில் எதிலிருந்து நான் எழுப்பப்பட்டாலும் நான் அதை சமமாகத்தான் கருதுவேன். இந்த 2 பேர்ல ஒரு ஆளாக நான் இருந்து, 2 பேர்ல ஒரு ஆளாக யாராக நான் இருந்தாலும் இது என்ன பொறுத்த வரைக்கும் சமந்தான் என்று ஃபதாலத் இப்னு உபைத் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இந்த 58வது வசனத்தை, வல்லதீன ஹாஜரு ஃபீ ஸபீலில்லாஹ் ஸும்ம குதிலு வ மாது லயர்ஸுகன்னஹுமுல்லாஹு ரிஸ்கன் ஹஸனா. இந்த வசனத்தை அவர்கள் படித்து காட்டினார்கள். அதே போல ஒரு நபிமொழி ஒன்று இப்படி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அப்துல்லா இப்னு அத்தீக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் ஹரஜ மின் பைத்திஹி முஹாஜிரன் ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபஹர்ர அன் தாபத்திஹி வ மாத். அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் என்கிற தியாக பயணம் மேற்கொண்டு ஒருவர் வீட்டை விட்டு கிளம்புகிறார். வாகனம் அவரை பிடித்து கீழே தள்ளி விடுகிறது. குதிரை பிடிச்சி தள்ளிருச்சு, இறந்து போகிறார். அல்லது வழியில் செல்லக்கூடிய வழியில் ஒரு விஷ பிராணி அவரை தீண்டி விட்டது, அதனால் அவர் இறந்து போகிறார். அல்லது அவர் இயற்கையாக நோயுற்று மரணமடைகிறார் என்றால் ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைத்து விட்டது. மாத காசன் ஃபகத் இஸ்தௌஜபல் மஆப், யார் படுக்கையிலே படுத்து கிடந்து நிலையில் அதே நிலையில் மரணிக்கிறாரோ அவர் தனக்குரிய இடத்தை எடுத்துக்கொண்டார், சுவனத்தில் தனக்குரிய இடத்தை எடுத்துக்கொண்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மொத்தத்தில் இதுதான் விஷயம். மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படியும் சம்பவிக்கலாம், எப்படியும் நடக்கலாம்.
ஆனால் அவருடைய எண்ணம் மிக முக்கியமானது. இறை மறுப்பாளர்களை பொறுத்த அளவில், அதற்கு முந்தைய வசனங்களில் சொல்லப்பட்ட இறை மறுப்பாளர்களை பொறுத்த அளவில் மரணம் அவர்களுக்கு வரும் வரையிலும் சந்தேகத்தில் இருப்பார்கள். இவர்களோ உலக வாழ்க்கையிலேயே சந்தேகத்தை துறந்து அந்த தத்துவத்துக்காக, இஸ்லாத்துக்காக தங்களையே அர்ப்பணிக்க முன் வந்து விட்டார்கள். அதற்காக தியாகங்கள் செய்வதற்கு முன் வந்து விட்டார்கள். எனவே இவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நிறைவான நற்கூலிகளை தரத்தான் போகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த வசனத்தினுடைய விளக்கமும் அதுதான். இந்த வசனத்தை நிறைவு செய்யும்போது இறைவன் கூறுகிறான், வஇன்னல்லாஹ லஅலீமுன் ஹலீம். எதற்கு அனைவரையும் சமப்படுத்துகிறான் நற்கூலியில என்றால், யாரு எந்த மாதிரியான உணர்வோடு மரணம் அடைந்தார்கள் என்பதை இறைவன் நன்கு அறிந்திருப்பதனாலும், அவன் அடியார்கள் மீது அன்பும் கருணையும் உள்ளவனாக இருப்பதனாலும் இவ்வாறு இறைவன் அனைவரையும் சமமாக வைத்து பார்க்கிறான். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் உளப்பூர்வமாக ஷஹாதத்தை நேசிக்கிறானோ அந்த அளவிற்கு அதை அவன் அடைகிறான் அல்லது அதற்குரிய கூலியை அடைகிறான். இதுதான் விஷயம். அதற்கடுத்து வசனம் 60. வசனம் 60 எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் பாருங்கள். வசனம் 59 லயுதுகிலன்னஹும் முதுகலை யர்தௌனம். அவர்கள் எந்த இடத்துக்கு செல்வதை விரும்புவார்களோ அந்த இடத்துக்கு இறைவன் அவர்களை செல்ல வைப்பான் என்று கூறுகிறார். எந்த இடத்துக்கு செல்வதை அவர்கள் விரும்புவார்கள்? சுவனம் செல்லத்தான் விரும்புவார். அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய உழைப்பு, அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய தியாகம், அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு, அதற்குத்தானே நாடு துரத்தல். எனவே அவர்கள் விரும்பக்கூடிய இடத்துக்கு அவர்களை நுழைய வைப்பான் என்று இறைவன் கூறுகிறான். அதற்கடுத்து வசனம் 60 பாருங்கள். இன்னொரு கோணத்தில் இதை இறைவன் கூறுகிறான். வமதாலிக் வமன் ஆகப பிமிஸ்ரி மா ஊகிப பிஹி ثم بغي عليه لينصرنه الله إن الله لعفو غفور. இந்த வசனம் இறங்கிய பின்னணியை முதலில் பார்க்கலாம், பிறகு அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். அறிஞர் முகாத்தில் என்கிற ஒரு தாபிஇ அவர்கள் கூறுகிறார்கள், நஸலத் ஃபி கௌமி முஷ்ரிகி மக்கா. மக்காவில் இருந்த இணை வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களை குறித்து தான் இந்த வசனம் இறங்கியது. அவர்கள் முஹர்ரம் மாதம் நிறைவடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய போது, முஹர்ரம் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அந்த மாதத்தில் போர் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய 3 மாதங்கள் தொடர்ச்சியாகவும், இடையில் ரஜப் என்கிற மாதம், இந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள், இதிலே போர் செய்யக்கூடாது என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானிலேயே கூறியிருக்கின்றார். முஹர்ரம் மாதம் முடிவடையாத நிலையில் இணை வைக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களை தாக்குவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அப்போது தயார்படுத்திக் கொள்ளும் முஸ்லிம்கள் அதற்கு தயங்குகிறார்கள். வேண்டாம், புனித மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்று. இப்போ இணை வைப்பவர்கள் பேசிக் கொண்டார்களாம். இன்னா சுஹாப முஹம்மதின் யக்ரஹூன் அல் கித்தால் ஃபி ஷஹ்ரில் ஹராம் ஃபஹ்மிலு அலைஹி. முஹம்மது நபியினுடைய தோழர்கள் இந்த மாதத்தில் போர் செய்வதை விரும்ப மாட்டார்கள், ஏனென்றால் அது புனித மாதம் என்று அவர்கள் கருதுவார்கள். எனவே இப்போதே அவர்கள் மீது தாக்குதல் நடத்திடுவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம் என்று தயாரானார்கள். ஆனால் ஃபனாஷதஹுமுல் முஸ்லிமுன் அல்லா யுகாத்திலுஹும் ஃபி ஷஹ்ரில் ஹராம். புனித மாதத்தில் சண்டை வேண்டாமே என்று முஸ்லிம்கள் கேட்டுக்கொண்டனர். ஆனால் இறை மறுப்பாளர்களோ இறை வைக்கக்கூடியவர்களோ சண்டை போட்டே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். சண்டை, திணிக்கப்பட்ட சண்டையை எதிர்கொள்வது கட்டாயம் எதிர்கொள்ளணும், கடமை. நாம வலிய சென்று சண்டையை தொடங்கக்கூடாது. இதுதான் இறைவன் இட்ட கட்டளை. எனவே நாம வலிய சென்று தாக்குவதுதான் தவறு. நம் மீது திணிக்கப்பட்ட யுத்தத்தை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்று முஸ்லிம்கள் முடிவெடுத்து வைத்திருந்த வேளை அது. இப்போ அவர்கள் தாக்குதலை தொடங்குகின்றனர். முஸ்லிம்கள் வேறு வழி இல்லாமல் அந்த தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகின்றார்கள். ஃபஸபத்தல் முஸ்லிமூன் வனஸரஹுமுல்லாஹு அலல் முஷ்ரிக்கீன். முஸ்லிம்கள் களத்திலே உறுதியாக நின்று சண்டை போடுகிறார்கள். இறைவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டான். வெற்றி கிடைத்த பின்னரும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு, மூமின்களுக்கு
ஆழ் மனதில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது. இது நடந்திருக்கக்கூடாது, புனித மாதம் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு சண்டை நடந்திருக்கக்கூடாது என்று மூமின்கள் இறைநம்பிக்கையாளர்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் தான் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் வசனம் 60 தாலிக், நாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய சம்பவங்கள் என்பவை எதன் அடிப்படையில் வருகின்றன என்றால், ஒமன் ஆகப பிமிஸ்லி மா உகிப பிஹி, யார் தங்கள் மீது பழிவாங்கப்பட்ட அளவுக்கு திருப்பி தாக்கினார்களோ, சும்ம புகிய அலைஹி, பிறகும் அவர்கள் மீது வரம்பு மீறப்பட்டதோ, அப்படிப்பட்டவர்களுக்கு என்சுர் அன்னஹுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயம் உதவி செய்வான். இன்னல்லாஹ லஅஃபூவுன் கஃபூரும், அல்லாஹ் மன்னிப்பவன், பாவங்களை துடைத்து அழித்து எரிந்து விடக்கூடியவன். அதாவது மக்காவில் வாழ்ந்த காலகட்டங்களில் இப்படித்தான் தாக்குதல் உங்களை துன்புறுத்தினார்கள். அதற்கு பகரமாக நீங்களும் அவர்களை எதிர்த்து யுத்தம் நடத்தி கொண்டிருந்தீர்கள். இப்போதோ அவர்கள் இன்னொரு கோணத்தில் அவர்களை உங்கள் மீது தாக்குதல் நடத்த வருகிறார்கள். அதாவது புனித மாதங்களில் உங்கள் கைகள் ஒரு ஆன்மீக கட்டுக்களால் பிணைக்கப்பட்டு இருக்கும், நீங்கள் ஆயுதங்களை ஏந்த மாட்டீர்கள் என்பதை உணர்ந்து புனித மாதத்தில் தாக்குதல் நடத்தினால் என்ன செய்வார்கள் என்று பார்த்து விடலாம் என்று அவர்கள் தாக்குதலை தொடுத்தார்கள். நீங்களும் வேறு வழியின்றி அதை எதிர்கொள்வதற்காக வேண்டி களத்தில் உறுதியாக நின்றீர்கள், வெற்றி பெற்றீர்கள். இந்த வெற்றியை நான் தான் உங்களுக்கு தந்தேன், நான் தான் உங்களுக்கு தந்தேன். இதில் எந்த பிழையும் இல்லை. பிழை என்றாலும் இன்னல்லாஹ லஅஃபூவுன் கஃபூர், அல்லாஹ் மன்னிப்பவன், பாவங்களை துடைத்து எரிந்து விடக்கூடிய பேராற்றல் மிக்கவன் என்று வசனம் 60 தெளிவுபடுத்தி விட்டான். அதற்கடுத்து வசனம் 61, அதிலே எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் பாருங்கள், தாலிக் பி அன்னல்லாஹ யூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ அன்னல்லாஹ சமீஉன் பஸீர். அதாவது இந்த புனித மாதங்கள் என்று இறைவன் வரையறுத்து வைத்திருக்கின்றான் அல்லவா, 4 மாதங்கள். மாதங்கள் மொத்தம் 12 இறைவனிடத்தில். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹ், இவ்வேதத்திலேயே 12 மாதங்கள் என்றுதான் இருக்கின்றன. இஸ்லாத்தை பொறுத்த அளவில் சூரிய ஓட்டத்தை வைத்து ஒரு நாளின் நேரங்களை கணக்கிடலாமே தவிர ஒரு நாளையே கணக்கிட முடியாது. சந்திர ஓட்டத்தை வைத்துத்தான் ஒரு நாளை கணக்கிட முடியும். இது எத்தனாவது நாள், இது எத்தனாவது நாள் என்று. பிறை பிறந்தால் 1, முழுமையாக வந்தால் 14, தேய தொடங்கினால் 15, 16, 17 இப்படி தேஞ்சிக்கிட்டே போய் கடைசியில் 29 அரை. அந்த அறையை தூக்கி அடுத்த மாதத்தில் போட்டு ஒரு மாதம் 29, ஒரு நாள் ஒரு மாதம் 30. இதுதான் மாத கணக்கை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பிறை கணக்குத்தான் பார்க்க வேண்டும். அதுதான் இயல்பானது, இயற்கையோடு இயைந்து செல்லக்கூடியது. சூரிய ஓட்டத்தை வைத்து ஒரு நாளிற்கு உள்ளே இருக்கக்கூடிய நேரங்களை கணக்கிடலாம். சூரியன் உதிக்கும் போது சுபுவுடைய நேரம் நிறைவடையுது, உச்சியிலிருந்து மேற்கே சாயும் போது லோகருடைய நேரம் தொடங்குது. ஒரு பொருளின் நிழல் அதுபோல் 1 மடங்கு அல்லது 2 மடங்கு வந்தால் அசருடைய நேரம் தொடங்குகிறது. சூரியன் முழுவதுமாக மறைந்து போய்விட்டால் மகரிபுடைய நேரம் வருகிறது. செம்மேகமும் மறைந்து விட்டால் இஷாவுடைய நேரம் வருகிறது, தூங்கிருங்க என்று அந்த சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து ஒரு நாளுக்குள் இருக்கக்கூடிய நேரங்களை கணக்கிட வேண்டும். இதுதான் இயற்கையானது, இறைவன் சொல்லித்தந்தது. அதில் இருந்து எல்லாம் வல்ல இறைவன் என்ன செய்கிறான், 4 மாதங்களை அறிவிக்கிறான். இவைகளெல்லாம் புனிதமானவைகள், சண்டை போடக்கூடாது என்று. நான் தானே சொன்னேன் சண்டை போடக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் சண்டை போட்டீங்க, நீங்கள் ஆரம்பிக்கலை, வர்ற சண்டையை எதிர்கொண்டீர்கள். பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன். ஏன் நான் மன்னிக்கிறேன்னு சொன்னால், இந்த காலங்களை உற்பத்தி பண்ணுறவனே நான் தானே. இரவை பகலில் புகுத்துறதும் பகலை இரவில் புகுத்துறதும், ஒன்று மாறி ஒன்று வர வைக்கிறதும், ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு இரவு ஒரு பகல்னு மாறி மாறி வர வைக்கிறதும் நான் தானே. தாலிக் பி அன்னல்லாஹ யூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ அன்னல்லாஹ சமீஉன் பஸீர். அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் பார்ப்பவன். நீங்கள் முதல்ல தாக்கவில்லை என்பதை பார்த்து கொண்டு தான் இருந்தான். எதிரிகளிடத்திலே போய் இந்த மாதிரி தாக்காதீங்கப்பா புனித மாதம்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். அதை மீறி அவர்கள் தாக்குறதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். நீங்கள் பதிலுக்குத்தான் தாக்கினீர்கள் என்பதையும் பார்த்து கொண்டிருந்தான். சமீஉன் பஸீர்.
அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன். எனவே நடந்தது அவனுக்கு முழுமையாக தெரியும், இதில் எந்த பிழையும் இல்லை, நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று வசனம் 61 எல்லாம் வல்ல இறைவன் அதை தெளிவுபடுத்துகிறான். இதன் பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.